ஹாய். இஸ்ரேல் நாட்டுக்கும் தமிழ்நாட்டுக்கும் கிட்டத்தட்ட 5009 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, அறுவடை மிகுதி வேலையாட்களோ குறைவு அப்படின்னு சொல்லி என்னை பற்றி உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் போய் அறிவிங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் கையில் போகும்போது நீங்கள் பணமாச்சும் எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் உணவாச்சும் இல்லை காலணிகளாச்சும் எதுவுமே இல்லாமல் கையில் ஒரு கைத்தடி மட்டும் வச்சுட்டு கொடுத்து அனுப்புகிறாரு. போகிற இடங்களில் உங்களுக்கு தேவையான விஷயம் உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி, அதில் தோமா அப்படின்ற ஒருத்தர் தான் இந்தியா தமிழ்நாட்டில் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிக்கிறதுக்கு 5009 கிலோமீட்டர் தாண்டி இங்கே வந்தார். அதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து சொல்லி தான் அனுப்பியிருந்தார். என்னென்னா, இதனால் அவங்களுடைய உயிர் கூட போகணும் அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு நல்லா தெளிவாகவே தெரியும். ஸோ அவரோட உயிரை கூட பொருட்படுத்தாமல் இந்தியாவில் தமிழ்நாடுகளில் கிறிஸ்துவை பற்றி அவர் அறிவித்தார். அப்படி அறிவித்ததுனால அவரை ஈட்டினால் குத்தி கொன்னாங்க. சரிங்களா? எதுக்காண்டி இவ்வளோ தூரம் கடந்து வந்து இயேசு கிறிஸ்துவை பற்றி அவரை அறிவிக்கணும்? ஈட்டியால் குத்துப்பட்டவர் சாவணும். ஆனால் அவர் வந்த காரியம் நிறைவேறிடுச்சு. இப்போ தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் அநேக இடங்களில் சபைகள் பெருகிருச்சு, கிறிஸ்தவர்களும் பெருகிட்டு இருக்கிறாங்க. இவ்வளோ தூரம் இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர் சொல்கிறதுக்கு என்னங்க காரணம்? ஏன்னா அவர் கூட இருந்து அவர் பண்ண அதிசயங்களை அவர் பார்த்தார். அவர் தான் கடவுள் அப்படின்னு அவர் முழுமையாக நம்பினார். அதனால தான் அவ்வளோ தூரத்துலேருந்து இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்னார். அவர் சொன்ன மாதிரி அவருடைய கடமையை அவர் நிறைவேற்றிட்டார். இப்போ நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த விஷயம் உண்மையிலே இயேசு கிறிஸ்து கடவுள் இல்லாமல் இருந்துச்சு, அவர் கடவுள் இல்லை அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவை பற்றின அந்த சுவிசேஷங்கள் இவ்வளோ தூரம் பெருகி இருக்காது. ஏன்னா அவர் கடவுள் இல்லைன்னா அந்த விஷயங்கள் அது அப்படியே முடிஞ்சு போயிருக்கும். ஆனால் இவ்வளோ தூரம் பெருகிட்டு இருக்கு, இன்னமும் பெருகிட்டு இருக்கு. அவர் வருவார் அப்படின்னு சொல்லி பல லட்சம் மக்கள், பல கோடி மக்கள் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இது இயேசு கிறிஸ்து கடவுள் இல்லாமல் எப்படி நடக்கும், அது எப்படி சாத்தியமாகும்? நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். 5009 கிலோமீட்டர் தாண்டி ஒருத்தர் இயேசு கிறிஸ்துவை பற்றி இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் தெரியப்படுத்தியிருக்காரு. அவருக்காண்டி உயிரை கூட கொடுத்துருக்காரு அப்படின்னா எப்படி? ஏன்னா இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு, என் நிமித்தமாக நீ உங்களோட ஜீவனை நீங்கள் இழந்து போனாலும், அதாவது உயிரை நீங்கள் இழந்து போனாலும் அதை திருப்பி பெற்றுக்கொள்வீங்கன்னு அவர் சொல்லியிருக்காரு. சரிங்களா? இந்த விஷயத்தை கொஞ்சம் நல்லா யோசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து யாருன்னு தயவு செய்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய ஜீவனை நீங்கள் காத்துக்கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க.